கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் கும்பராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க ஆவணி மாதம். பொதுவாக கோட்சார கிரக அமைப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போது இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் நான் பிறந்திருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரம் 4 பாதத்துக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 1வது பாதம் 2வது பாதம் 3வது பாதம் 3 பாதத்துக்குள்ளார பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகன் சந்திரன். அந்த சந்திர பகவானுடைய தயவில் தான் அசுரகுருவும் தேவகுருவும் இருப்பாங்க. சுக்கிர பகவான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் 4வது பாவகத்துக்கு அதிபதி, 8வது பாவகத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம் தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம், அதாவது அஸ்தம் நட்சத்திரம் 3வது பாதத்தில். அப்போது சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சந்திர பகவானுடைய வீட்டில் குருவும் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை பார்க்கக்கூடிய அற்புதமான தரம். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் கூட இந்த மாதத்தில் வக்கர நிலைகள் தான் இருக்கார். தீராத மன அழுத்தம் இந்த மாதத்தில் ஆவணி மாத தொடக்கத்தில் இருந்தே அந்த தீராத மன அழுத்தம் தீரப்போகுது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எண்ணம், சிந்தனை, செயல் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள், காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லைங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லைங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லை, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகளில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த மாத தொடக்கத்திலேயே 5ஆம் தேதியிலிருந்தே மாற்றங்கள் வரும். 5ஆம் தேதியிலிருந்து 22 தேதிக்குள்ளார கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் சரியாகும், மனநிலை சரியாகும், எடுக்கக்கூடிய முடிவும் முயற்சி நல்ல விதமாக இருக்கும். 2வது பாவகத்தை நமக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் மட்டும் பார்க்கல, உங்களுடைய ராசியை புதனாதித்ய யோகன் சொல்லக்கூடிய 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இணைஞ்சு புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது ஆவணி மாதம் அப்படின்றது அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. நல்ல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. பெரியவங்க சொல்லுவாங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணுங்கன்ட்டு. நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சி விட்டோம்னா விதைச்சது என்னவோ விளைஞ்சிரும், ஆனால் விதைச்சது வீடு வந்து சேராது. அந்த மாதிரி ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வாழ்வாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார், ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஐன சுகஸ்தானாதிபதி சனி பகவானை பார்க்கிறார், இந்த குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான். அப்போது பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறது, நாகதோஷம், செவ்வாதோஷம், தாரதோஷம், புத்திரதோஷம், பூர்வீக தோஷம்ட்டு கோயிலான போய்கிட்டு இருந்தனுங்க, பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தனுங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறத மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதம் தானுங்க இந்த ஆவணி மாதம்.
அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். நிறைய பேருக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 17ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் ஏறுறார். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், தனஸ்தானாதிபதி பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி குருவுடைய சாரத்தில் ஏறி, புனர்பூச நட்சத்திரன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம், 17ஆம் தேதி ஏறி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை. லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்க, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்க 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கும்பராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகி செயல்படுத்தினால் 100% சொல்கிறேனுங்க, சொந்த தொழில் நின்றுடும். ஒரு அற்புதமான ஒரு சூழல் உருவாகிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. சார் 2 முறை 3 முறை சொந்த தொழில் நான் செஞ்சேனுங்க, நட்டமாகி போச்சுங்க. நினச்சது நினச்ச நேரத்தில் செய்கிறதுக்கு நம்ம கடவுள் இல்லைங்க. நான் நினைக்கிறதுன்றது ஒரு புறம் இருக்கட்டும், அது எந்த நேரத்தில் செயல்படுத்தணுமோ அந்த நேரத்தில் செயல்படுத்திக்கிடணும் இல்லையா? ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்குது. சில பேருக்கு ஆதங்கம் இருக்குது, சில பேருக்கு ஆசை இருக்குது. செய்ய முடியலையன்ற ஆதங்கம் சில பேருக்கு, செய்யணுன்ற ஆசை சில பேருக்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியாக வரணும் இல்லைங்களா? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற ஆதாரம் கேட்டுக்கிடுங்க. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் 17 தேதிக்கு மேற்கொண்டு, ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு தொழில் தொடங்கினால் நிச்சயம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கடா வெளியே வந்தால் வேறு வேலை கிடைக்காம போயிடுமோன்ற ஆதங்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. படித்த படிப்புக்கு என்னுடைய திறமைக்கு இது சம்மதமே இல்லை, ஆனாலும் கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, குடும்பத்துக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்க 17 தேதிக்கு மேற்கொண்டு இடமாற்றங்கள் செய்யுங்க. இருக்கிற நிறுவனத்திலிருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கான சூழல், வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. முயற்சி செய்யணுங்க. நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்தால் நம்ம வீட்டில் எந்த முயற்சி செய்யாமல் இருந்தாலும் செஞ்சு எல்லாமே நடந்துரும்னு நினைக்காதீங்க. முயற்சின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கோட்சார கிரக அமைப்புகள் யோசனை பண்ணி பாருங்கள். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனுடைய சாரம் சனி பகவானுடைய சாரத்திலிருந்து உச்சத்திலிருந்து ஆட்சியை பார்க்கிறாரு. 2வது பாவகத்தில் இருக்கிறது உங்கள் ராசியாதிபதி. அது அந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம். இதெல்லாமே சாதகமாக இருக்குது. சரியா? இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தெளிவாக சொல்லிடுறீங்க. படித்த படிப்பு உண்டான உத்தியோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்கிறதுக்கான சூழல் உருவாகும். வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம், வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். அதே மாதிரி இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான சூழல் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இது எல்லாமே நமக்கு ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய அற்புதங்கள். பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் திருமணஸ்தானம் சரியாகும்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆதாரம் என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் திருமண காரகன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கிறாரு. குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனை பார்க்கிறாரு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி நிலையில் வராரு. வருஷத்தில் 365 நாளில் 31 நாள் மட்டும்தான் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆட்சி நிலையில் வர்றது. அது மட்டும் இல்லை, 17 தேதிக்கு மேற்கொண்டு திருமண ஸ்தானாதிபதியும் ஆட்சி நிலையில் தான், திருமண காரகனும் ஆட்சி நிலையில் தான். அப்போது 17 தேதிக்கு மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு சூழல். சரியா? ஆக
ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய அமையக்கூடிய வரக்கூடிய அற்புதங்களை சரியான முறையில் கும்பராசியில் பிறந்தவங்க பயன்படுத்திக்கிடுங்க. அதாவது இது சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பயன்படுத்திக்கிடுங்க. இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. சரியாக கணிச்சு கணக்கு போட்டு துல்லியமாக விரிவாக விளக்கமாக பார்த்து சொல்கிறேனுங்க. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு தருணத்தில் கும்பராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.